بالله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبكفرهم وقولهم على مريم بهتانا عظيما وقولهم إنا قتلنا المسيح عيسى ابن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم وإن الذين اختلفوا فيه لفي شك منه ما لهم به من علم إلا اتباع الظن وما قتلوه يقينا بل رفعه الله إليه وكان الله عزيزا حكيما صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 350வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 153, 154, 155 மூன்று வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹ் தஆலா يسألك أهل الكتاب أن تنزل عليهم كتابا من السماء யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கேள்வி ஒன்று கேட்டார்கள். என்ன கேள்வி? தௌராத் வேதம் முழுசா வந்து இறங்குச்சு. ஒரே நேரத்தில் தௌராத்தினுடைய வேதம் என்ன செஞ்சிச்சு? வந்து இறங்குச்சு. அதே மாதிரி குர்ஆன் ஷரீஃபும் ஒரே நேரத்தில் வந்து இறங்குச்சுன்னா நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? உங்களை ஏற்றுக்கிறோம் ரசூல் என்று சொல்லிட்டு. அல்லது இல்லையா, நாங்கள் ஒரு 10 பேருடைய பெயரை சொல்றோம். அந்த 10 பேருடைய பெயரையும் அல்லாஹ் தஆலா ஒரு சீட்டில் எழுதி வானத்திலிருந்து என்ன செஞ்சுட்டோம்? கீழே தூக்கி போடட்டும். அப்படி போட்டது நாங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா உங்களை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? ரசூலுன்னு என்ன செஞ்சுக்கிறோம்? ஏற்றுக்கிறோம். என்ன செஞ்சாங்க? அந்த யூதர்கள் வந்து கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ரெண்டுமே சாத்தியப்படாத ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க இவங்க கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கிற போது அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சில விளக்கங்களை தருகிறான். நாயகமே, இந்த மனுஷங்க இதை விட மோசமான கேள்வியெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. இந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து இதை விட மோசமான கேள்வியெல்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? காலு அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை என்ன செய்யறாங்க? நேரடியாக பார்க்கணும் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டா நாங்க கபூல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்க தூர்சினா மலைக்கு போனவன சொன்னாங்க, பேச்சு மட்டும் கேட்டா பத்தாது, நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை நேரடியாக பார்க்கணும் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க.
உடனே அல்லாஹு தஆலாக்கு என்ன வந்துச்சுங்க? பயங்கரமான கோபம் வந்துச்சு. ஃபஅഖதத்துஹுமுஸ் ஸாஇகத்து, ஒரு நெருப்பு வந்து என்ன செஞ்சிச்சுங்க, அவங்களை அப்படியே கரிச்சிச்சு. 70 பேரும் நின்ற நிலையிலேயே என்ன செஞ்சாங்கங்க, கரிஞ்சு போனாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த 70 பேர்த்தையும் அங்க இருக்கிற மனிதர்கள்ட்ட பணையை வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிற, கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க இல்லாம திரும்பி போனோம்னு சொன்னா பெரிய என்ன செய்யும், பெரிய பிரச்சனையாகும் சொல்லி அல்லாஹ் கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னிப்பு கேட்டதுக்கு என்னங்க, அல்லாஹு தஆலா மௌத்தானவங்கள திரும்ப என்ன செஞ்சாங்க, ஹயாத்தாக ஆக்கி கொடுத்தாங்க. அப்ப அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு நீண்ட சரிதையே என்ன செய்யறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹு தஆலா சொல்லி கொடுக்கறான். இந்த மனிதர்கள் இன்ன காரியங்கள்ல மோசடி பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நேரங்கள்ல இவங்க முனாஃபிக்தனம் பண்ணி இவங்க என்ன செஞ்சாங்க, ஒப்பந்தத்தை முறிச்ச காரணத்தினால இவங்களுக்கு பெரிய அதாப் இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஒரு பெரிய பட்டியலை என்ன செஞ்சாங்க சொல்லி காண்பிச்சான். இப்போ யூதர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப மோசடிக்காரங்க. ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவங்க யாருங்க? யூதர்கள். ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள தங்கத்திலான காளை மாட்டை என்ன செஞ்சாங்க, வணங்க ஆரம்பிச்சாங்க. அல்லாஹு தஆலா அப்போ என்ன செஞ்சாங்க, அல்லாஹு தஆலா மன்னிச்சான். அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிச்சா, நீங்க ரவுஹா அப்படிங்கிற ஊரை என்ன செய்வீங்க, நீங்க கைப்பற்றுவீங்க. அப்படி கைப்பற்றுகிற போது உள்ளுக்குள்ள போகிற போது ஹித்தத்துங்கிற வார்த்தையை சொல்லுங்க. ஹித்தத்துன்னு சொன்னோம்னா மன்னிப்பு. யாரெல்லாம் என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, ஹித்தத்துன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவன் சரின்னு என்ன செஞ்சான் சொன்னான். அல்லாஹு தஆலா சொன்னா, சனிக்கிழமையானா நீங்க என்ன செய்யாதீங்க, வரம்பு மீறி என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்கன்னு என்ன செஞ்சான், அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிச்சான். அதுக்கும் என்ன செஞ்சாங்க, சரின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த தௌராத்தினுடைய வேதம் ஒரே நேரத்தில் வந்தோடனே படிச்சு பார்த்துட்டு சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம், சட்டம்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது, சட்டத்தெல்லாம் ஃபாலோ பண்றதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, வரம்பு மீறி வார்த்தையை சொல்றப்ப அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வரஃபஅனா ஃபௌகஹும் தூர, தூர் சீனா மலையவே தூக்கி என்ன செஞ்சான், அவங்களுக்கு முன்னால என்ன செஞ்சா நிப்பாட்டினான். தூர் சீனா மலையவே அவங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சா நிப்பாட்டினான். நீங்க இதை ஒத்துக்கலைன்னு சொன்னோம்னா, நீங்க இந்த சட்டங்களை கபூல் செய்யலைன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், நான் இந்த தூர் சீனா மலையை உங்க மேல போட்டு உங்க சமூகத்தை என்ன செஞ்சா அழிச்சிடுவேன்னு சொன்னான். எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்க, சரி சரி சரி. எங்கங்க பள்ளிவாசலுக்குள்ள வெளியே இருக்கிற வரைக்கும் சரி சரின்னு என்ன செஞ்சான் சொன்னான். சரி நாங்க சட்டத்தை ஒத்துக்கிறோம், நாங்க ஹித்தத்துங்கிற வார்த்தையை சொல்லிட்டு என்ன செஞ்சோம், நாங்க உள்ளுக்குள்ள போகிறோம், சனிக்கிழமையான வரம்பு மீறி நடக்காம நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கணும், எல்லாம் என்ன செஞ்சானுங்க, எல்லாம் செஞ்சானுங்க. அந்தந்த நேரம் வர்றப்ப என்ன செஞ்சானுங்க, மாத்தி மாத்தி நடந்துக்கிட்டாங்க. ஹித்தத்துங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு பதிலாக இவன் ஹித்தத்துன்னு வார்த்தையை சொல்லிட்டு போனான். ஹித்தத்துன்னா மன்னிப்பு, ஹித்தத்துன்னா கோதுமைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம், கோதுமைன்னு என்ன செஞ்சா அர்த்தம். தூர் சீனா மலையை தூக்குறப்ப சரி சரின்றாங்க. அல்லாஹு தஆலா இவங்க கபூல் செஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி மலையை அந்த பக்கம் வச்சவன சட்டத்தை என்ன செஞ்சாங்க, ஃபாலோ பண்ண மாட்டேன்னு என்ன செஞ்சாங்க சொல்லிட்டாங்க. சனிக்கிழமை ஆனா வரம்பு மீறி நடக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க சொன்னா, இவங்க என்ன செஞ்சாங்க, வரம்பு மீறி நடந்துக்கிட்டாங்க. அல்லாஹு தஆலா சொல்றா, இவங்க இந்த மாதிரி வரம்பு மீறி நடக்கிறப்ப நபிமார்கள் போய் இவங்க கிட்ட திரும்ப திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை எடுத்து சொல்ல இவங்க சொன்ன வார்த்தை, குலூபுனா குல்ஃபுன், எங்க கல்புலாம் ரொம்ப பூட்டு போடப்பட்டிருக்குது, எங்க கல்புலாம் பூட்டு போடப்பட்டிருக்குது, உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா என்ன செய்யுங்க, நீங்க போய் பாருங்கன்னு என்ன செஞ்சாங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் பனூ இஸ்ரவேலுக்கு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க என்ன பூட்டு போடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க, உங்க கல்பை நான் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டேன், நான் தபஅல்லாஹு அலா குலூபி தபஅல்லாஹு அலைஹா பிகுஃப்ரிஹிம் ஃபலா யுமினூன இல்லா கலீலா, உங்க கல்பை நான் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டேன், நான் பூட்டு போட்டுட்டேன்னு என்ன செஞ்சேன், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இந்த பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னங்க, அல்லாஹ் கொடுத்துருக்கிற நிஅமத்துக்களை அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யணுங்க, கபூல் பண்ணிக்கணும். இது பத்தாது, எனக்கு திரும்ப வெறும் வரம்பு மீறி நடக்கிறப்ப அல்லாஹ் என்ன கொடுக்குறான், நமக்கு தண்டனையை கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நெடியதொரு பட்டியலத்தினுடைய தஃப்சீர் என்ன செஞ்சா நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீர்ல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 156வது வசனம். இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு சமூகமே ஒரு தவறான வழியில் இருக்குது. அந்த தவறான வழியில் இருக்கிற அந்த சமூகத்தை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக என்ன செய்கிறானுங்க, தெளிவுபடுத்துகிறான். தெளிவுபடுத்தி இதுதான் உண்மை, இதுதான் ஹக்கு, இது பாத்தில்னு என்ன செய்கிறானுங்க, அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நாம இன்னமும் அது விஷயத்தில் உறுதியாக்கணும். எப்படிங்க,
இன்னமும் நாம் அந்த விஷயத்தில் என்ன செய்யணும், இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஆயிக்கணும். இது பாத்திலு, இது ஹக்குங்கிற விஷயத்தை நம்ம இன்னமும் இந்த ஆயத்தை கேட்குறப்ப நம்ம என்ன செய்யணும், இன்னமும் உறுதியாயிக்கணும். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருளுவானாக. சூரத்து நிசாவினுடைய 156வது வசனம். 3 வசனத்தை நம்ம இன்னைக்கு தஃப்சீரில் பார்க்க போகிறோம். ஆயத்தினுடைய தர்ஜுமாவை பார்க்குறப்ப ஒரு நீண்ட நெடியதொரு வரலாறை நம்ம பார்த்தோம்னா இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வர்றாங்கிறது நமக்கு தெளிவாக புரியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம். யூதர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்துக்கும் மாறு செஞ்சுக்கிட்டு வந்தான். சொன்ன வாக்குறுதி எதையுமே அவன் என்ன செய்யல, கபூல் பண்ணலை. சரி, அதோட அவன் பிரச்சனை அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல. அடுத்த ஆளின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டு சொல்றதுக்கும் கைதேர்ந்தவன் யாருங்க, யூதன். அடுத்த ஆளின் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளும் தேவையில்லாத பழியை போட்டு அவங்களை இட்டுக்கட்டுக்கு சுமக்கிறதுக்கெல்லாம் தலை சிறந்தவன் யாருங்க, யூதன். மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு குழந்தை பிறந்துச்சு. யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. இந்த யூதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உண்மையிலேயே எந்த ஆணுடைய தொடுதலும் இல்லாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, பிறக்கல. ஒரு தப்பு, ஒரு வார்த்தை என்ன செஞ்சாங்க சொல்லிட்டான். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் யாரோ ஒரு தவறான ஒரு தொடர்பின் மூலமாகத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்துட்டாங்கன்னு என்ன செஞ்சாங்க, இந்த வார்த்தையை சொன்னான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு தலை சிறந்த ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணின் மீது அபாண்டமான பழி என்ன செய்யறாங்க, இவன் சொல்றான். சொன்னது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக சமூகத்தில் என்ன செஞ்சப்பட்டுச்சு, சொல்லப்பட்டு இன்னைக்கு ஒரு சமூகமே வழிதவறி போகக்கூடிய நிலைக்கு என்ன செஞ்சிருச்சு, ஆளாகி போயிருச்சுன்னு என்ன செஞ்சான். இந்த யூதர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு பாடமாக சொன்னாங்க. ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தன்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு வர்றப்ப யாரோ ஒரு ஆணுடைய ஒரு மனிதனுடைய தோற்றம் என்ன செஞ்சிச்சு, தெரிய ஆரம்பிச்சிச்சு. யாரு நீங்கன்னு கேட்டாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறது எங்கன்னா பைத்துல் முகத்தஸ்ல ஒரு உருப்பகுதியில் ஒரு அறை அடைக்கப்பட்டு அங்கதான் எங்க இருப்பாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அங்கதான் ஹிதுமத்துக்காக வேண்டி அங்க இருக்கப்படுறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயார் என்னத்தை நேர்ச்சி செஞ்சாங்க, எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா, என்னங்க, எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா நான் என்ன செய்யறேன், பைத்துல் முகத்தஸுக்கு ஹிதுமத்துக்கு ஆடி விடுறேன்னு என்ன செஞ்சாங்க. ஆனா பிறந்தது என்ன, பொம்பளை புள்ள வந்துச்சு. அந்த நேர்ச்சையை தான் கபூல் செய்யறேன்னு சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பைத்துல் முகத்தஸுடைய உருப்பகுதியில ஒரு அறையை அடைக்கப்பட்டு அங்கதான் என்ன செய்வாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு நேர பொழுதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, வர்றாங்க. வந்தவங்க யாரோ ஒரு ஆணுடைய நடமாட்டம் இருக்குதுங்கிறத யூகிக்கிட்டு நீங்க யாருன்னு என்ன செய்றாங்க, கேட்கறாங்க. நான் தான் ஜிப்ரீல்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. நான் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க எதற்காக வேண்டி வந்திருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ரூஹ உங்க மேல ஊதுறதுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க, வந்திருக்கீங்க. அல்லாஹ்வுடைய ரூஹ என் மேல ஊதுறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. அல்லாஹ் தஆலா உங்களின் மூலமாக ஒரு ஆண் குழந்தையை பிறக்க செய்ய வைக்க இருக்கிறான் என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது என்ன ஒரு விசித்திரமாக இருக்குது, இது என்ன ஒரு விசித்திரமாக இருக்குது, எந்த ஆணும் என்ன செய்யல, தொடவே இல்லை. தொடாத போது எப்படி எனக்கு ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும் என்ன செஞ்சாங்க. ஒரு யதார்த்த கேள்வியை மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற போது கால கதாலிக்கு விஷயம் அப்படித்தாமா, ஒரு ஆணுடைய தொடுதல் இருந்தா தான் ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிறக்குங்கிறது ஒரு இதுதான் யதார்த்தம். ஆனா அல்லாஹு தாலாவுக்கு இது ரொம்ப லேசு. என்ன, எந்த ஒரு ஆணுடைய தொடுதலும் இல்லாம ஒரு குழந்தை பிறக்க வைக்கிறதுங்கிறது யாருக்கு லேசு, அல்லாஹுக்கு லேசு. அப்ப 80 வயசுல ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறதுங்கிறது இது என்னதுங்க, சாதாரணம். என்னதுங்க, சாதாரணம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, 80 வயதை பூர்த்தியான ஒரு ஆளு ஒரு 22 வயசு பெண்மணி என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சிருக்காங்க. குழந்தை என்ன செஞ்சிருக்காங்க, பெற்றெடுத்திருக்காங்க. ஆச்சரியமா என்ன செஞ்சிருக்காங்க, கட்டம் கட்டி போட்டிருக்கிறான். இப்ப அல்லாஹ் நாடனானா ஹய்யுனுன், இது ரொம்ப லேசு. அல்லாஹு தஆலாவுக்கு இது ரொம்ப லேசு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா எங்க ஊர்ல எல்லாரும் என்ன செய்வாங்க, தப்பா பேசுவாங்களே என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க.
அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது நீங்க சொல்லிக்கங்க, நான் இன்னைக்கு வாய் பேசாத நோன்பு வச்சிருக்கிறேன். என்னங்க பேசாத நோன்பு வச்சிருக்கிறேன், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், சாப்பிட்ற நோன்பு அல்ல, சாப்பிடாத நோன்பு அல்ல. என்ன நோன்பு? நான் இன்னைக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் தஆலா அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை இதை அப்படியே பேசிக்கிட்டே வர்றான். நான் பேச மாட்டேன்னு என்ன செஞ்சாங்க, நேர்ச்சி செஞ்சுக்காங்க, இதை நீங்க சொல்லிருங்க, யாரும் உங்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஹதரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, ரூஹ ஊதுறாங்க. உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, கருவுறாங்க. 10 மாதங்கள் நிறைவாகுது. 10 மாதங்கள் நிறைவாகுது. நிறைவாகி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்குண்டான நேர காலம் வருது. பைத்துல் லஹம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, பிறக்கிறாங்க. மேராஜுக்கு போகிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுதாங்கல்ல. இங்க எதுக்கு ஜிப்ரீலே தொழுது சொல்றீங்கன்னு கேட்கிறப்ப இங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இந்த இடத்துக்கு பேர் பைத்துல் லஹம்னு பேர். என்ன பேரு? பைத்துல் லஹம் என்று சொல்றது பேரு. இப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, பிறக்கிறாங்க. இப்ப மரியமுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கே என்ன செய்யுதுங்க, செய்தி கிடைக்குது. செய்தி கிடைத்தவங்க ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஒரு காரியத்தை எங்களுக்கு முன்னால் உள்ள பொம்பளைங்க யாரும் செய்யலையே, நீ என்னத்துக்குமா இப்படி செஞ்சிருக்கிற, என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. இது வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, எங்களுக்கு முன்னால் உள்ள பெண்கள் யாருமே இந்த காரியத்தை செய்யலையே, நீ மட்டும் என்னத்துக்குமா இந்த காரியத்தை செஞ்சிருக்கிற, இது தவறான காரியமாக இருக்குதேன்னு என்ன செஞ்சாங்க சொல்லுகிற போது ஹஜரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன், எதையும் பேசுறதா இருந்தா அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. என்ன சொன்னாங்க, குழந்தைகிட்ட பேசுங்க. அவங்க சொன்னாங்க குழந்தை எப்படி பேசும், தொட்டில படுத்திருக்கிற குழந்தை எப்படி பேசுங்கிறப்ப ஹஜரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, கால இன்னி அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறேன் சொல்லிட்டு, நான் அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறேன், தொழுகை நிலைநாட்டுறதுக்காண்டி வந்திருக்கிறேன், ஜகாத்தை நிலைநாட்டுறதுக்காண்டி வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலை யார் பேசுது, ஹஜரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக என்ன செய்றாங்க, பேசுறாங்க. குழந்தையாக இருந்து பேசினவங்க 3 பேர். குழந்தையாக இருந்து பேசினவங்க 3 பேர். ஹஜரத் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில என்ன செஞ்சாங்க, பேசுறாங்க. மாசிதாங்கிற பெண்மணி கை குழந்தையாக இருக்கிற அந்த குழந்தை என்ன செஞ்சிச்சு, பேசிச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சுலைஹா அம்மையாருக்கு ஏற்படுகிற அந்த சின்ன சந்தேகத்துல குழந்தை என்ன செஞ்சிச்சு, பேசிச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தினித்தனமான நிரபராதி, அந்த பெண்ணு தான் தப்பு செஞ்சிருக்கான்னு என்ன செஞ்சிச்சு, குழந்தை பேசிச்சு. அப்ப அல்லாஹ் நாடனா ஹஜரத் சையதுனா ஷாஃபிஈ இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 6 வயசுல 4 வயசுல குர்ஆனை மனப்பாடம் பண்ணானா நம்ம என்ன செய்ய தேவை, ஆச்சரியப்பட தேவையில்ல. அல்லாஹ் நாடனா எல்லாம் நடக்கும். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, தொட்டிலிருந்து என்ன செய்றாங்க, பேசுறாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதுவர் என்ன செய்றாங்க, பேசுறாங்க. பத்தினித்தனமாகத்தான் இந்த தாய் எனக்கு பெண்ணை பெற்றெடுத்திருக்கிறாங்க, எந்த ஆணும் என்ன செய்யல, தொடல. சரி, சாட்சி யார் பேசுறா, குழந்தை பேசுது. பக்கத்து இருக்கிறவங்க சொன்னா கூட நம்பி இருக்க மாட்டாங்க. வயிற்றுக்குள்ளிருந்து வந்த குழந்தை என்ன சொல்லுதுங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, தன் தாய் பரிசுத்தமானவன் சொல்லிட்டு. யூத நம்பணும் இல்ல, யார் நம்பணும், யூதர்கள் நம்பணும் இல்ல, என்ன சொன்னானுங்க, நம்பல. இததான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லி காண்பிக்கிறான். 2 காரியத்தை அந்த யூதர்கள் சொல்றாங்க. ஒன்னு அசல்ல உண்மையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பிறந்திருக்குங்கிறது எந்த ஆணனுடைய தொடுதலும் இல்லாம யாரோ ஒரு ஆணனுடைய தொடுதலின் மூலமா தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிறந்திருக்கிறாங்கன்னு சொன்னான். 1. 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாரோ ஒரு ஆணனுடைய தொடர்பின் மூலமாகத்தான் இருந்திருக்கிறாங்கன்னு என்ன செஞ்சாங்க, ஒரு இட்டுக்கட்டை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இந்த 2மே யாருக்கு பிடிக்கல, அல்லாஹு தஆலாவுக்கு பிடிக்கல. அல்லாஹ் சொன்னா, இவ்வளவு நேரம் நீ பேசின மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல நடந்த மோசமா நடந்துக்கிட்டு அதெல்லாம் ஓகே, இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ ஏன் வர்ற, அல்லாஹ் கேட்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்திலையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்திலையும் நீ எதுக்கு மூக்க நுழைக்கிற, உனக்கும் இதுக்கு ஏதாவது தேவை இருக்கா, எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா யூதர்களை என்ன செய்றான், இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா யூதர்களை சாடுறான். இப்படி நீங்க சொன்னது உங்களுக்கு பெரிய அதாப கொடுக்குன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். என்னங்க, இப்படி நீங்க சொல்றது பெரிய அதாப உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்குன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து ஒரு செய்தியை சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் நடந்த மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று செய்தி. இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் அதுதான் உண்மையை நினைச்சு செஞ்சுட்டு
இருக்கிறாங்க, வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அது தப்பு, அது பாத்திலு. உண்மையான ஹக்கான வரலாறு எதுங்கிறத அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன செஞ்சாங்க, பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நாம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். திரும்பவும் அந்த வரலாறை கேள்வி தெரிஞ்சு என்ன செய்வோம், நாம இன்னமும் அந்த வரலாற்றில் உறுதியாக்கிக்குவோம், இதுதான் சரி அப்படின்னு சொல்லி. எல்லா வரலாறும் நம்ம மனசுக்குள்ள இருக்கான்னு கேட்டால் தொட்டு வித்தா தான் வரும். அப்படித்தானே ஆஜியா? ஆமாம். எந்த வரலாறையும் எடுத்து ஒரு 10 வரலாறு எழுதுங்கன்னா நம்ம பேப்பரை பேனாவை கொடுத்தா நம்மளால என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. சுவிட்ச் போட்டு விட்டோம்னா என்ன செய்வீங்க, ஆமாம் இது இது இதுன்னு என்ன செய்வீங்க, நாம சொல்லிக்கிட்டே வரணும். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இந்த துனியாவில் 33 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. மௌத்தானாங்களா? மௌத்தாவில் ஹயாத்தோடு இருக்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்காங்க, ஹயாத்தோடு இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க, வானத்தில் இருக்கிறாங்க. சரி, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் 30 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க. அல்லாஹு தஆலா 30வது ஆண்டில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு நுபுவத்தை கொடுக்குறான். இன்ஜீல்ங்கிற வேதத்தை என்ன செய்கிறாங்க, அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய முஅஜிஸா, அற்புதம் என்ன அப்படின்னா, நோய் நொடியில் இருக்கிறவங்கள உடனே ஷிஃபாவாக்குற ஆற்றல் அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் நோய்கள் அதிகம், மருத்துவர்கள் ரொம்ப குறைவு. சில நோய்களுக்கு மருத்துவர்களே கிடையாது. அப்பேற்பட்ட நோய்களையும் என்ன செய்வாங்கங்க, ஷிஃபாவாக்குவாங்க. சரி, மௌத்தா போயிருக்கிறார்ல கபூர்ல, மௌத்தா போய் பல வருஷமா மௌத்தா போய் கபூர்லே கிடப்பாரா இல்லையா, அந்த ஆளை எழுப்பி விட்டு கூட பேசுகிற ஆற்றல் அல்லாஹ் யார் கொடுத்துருக்காங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்க. இவங்க சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஷாமுக்கு எழுப்பி விட்டாங்க. இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் மௌத்தா போயிருக்கிறார். எப்ப வாழ்ந்தவங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பேர் என்ன தெரியுமா, இரண்டாவது ஆதம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அப்புறம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அல்லாஹ் தஆலா மொத்த துனியாவை என்ன செய்றாங்க, வெள்ளப்பெருக்காக ஆக்குறாங்க. அதுல அல்லாஹ் தஆலா அவருடைய நாட்டத்துக்கு இணங்க இருந்தவங்க அல்லாஹ் தஆலா ஜோடியாக என்ன செய்றாங்க, எடுத்து அல்லாஹ் தஆலா மலையின் ஓரத்துல உட்கார வச்சு தான் அதிலிருந்து தான் சமூகம் என்ன செஞ்சிச்சு, திரும்பவும் வந்துச்சு. அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் வந்தது இரண்டாவது பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பேர். இப்ப அவங்க காலத்துல வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வாழ்ந்த மகனான ஷாமனுடைய கபர் இருக்குது. நீங்க வேணா எழுப்பி என்ன செய்யுங்க, அவரை எழுப்பி ஹயாத் ஆக்குங்க. போனாங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கிணங்க எழுந்திரின்னு சொன்னாங்க. அவர் எழுந்திரிச்சாரு. நான் யாருன்னு கேட்டாங்க, நீங்க தான் ஈசான்னு யார் சொன்னாங்க, கபர்ல இருந்து எந்திரிச்சவரு சொன்னாரு, நீங்க தான் ஈசா, நீங்க அல்லாஹ்வுடைய தூதுவர், உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் சொல்றா, கபர்ல இருந்து எந்திரிச்சவரு சொன்னாரு. சரி, நீங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க என்ன செய்யுங்க, நீங்க திரும்பவும் உங்களுடைய பழைய நிலைமைக்கு போங்கன்னு சொன்னவர் என்ன செஞ்சாரு, போனாரு. மௌத்தா திரும்பவும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வெளியே வந்தவங்க ஈமான் கொள்ளணும்ல, என்னங்க கபிரிஸ்தான் விட்டு வெளியே வந்தா என்ன செய்யணும், ஆமா நாங்க கேட்டதை நீங்க கபூல் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஈமான் கொள்ளணும்ல. சூனியத்திலேயே பெரிய சூனியக்காரரா இருப்பீங்கன்னு தான் என்ன சொன்னாங்க, சூனியத்திலேயே பெரிய சூனியக்காரன். இது மாதிரி நிறைய அற்புதங்களை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சமூகத்துக்கு காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவங்க ஒரு சொற்பமான பேர் தான். என்னதுங்க, சொற்பமான பேர். இது காலல் ஹவாரியீன்கள் சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பக்கத்திலேயே எப்பயுமே சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, அங்க இருப்பாங்க. இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹிதுமத் பண்றதுக்காகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவங்களும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் சொற்பமான மனிதர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இப்ப காலம் கடந்து என்ன செய்து வந்துகிட்டே இருக்குது. பைத்துல் முகத்தஸ்ல பலஸ்தீன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர் எல்லா பக்கமும் நாலா திசைகளும் என்ன செய்யுதுங்க, ஓங்கி ஒலிக்குது. எங்க பார்த்தாலும் யாருடைய பேச்சு தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேச்சு தான். எங்க பார்த்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேச்சு தான். ஈசா ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, தூதுவராக வந்திருக்காங்கன்னு சொல்லி. பலஸ்தீன்ல இருக்கிற யூதனுக்கு இது கல்பு ஜீர்ணிக்க முடியல. யாருக்கு, யூதனுக்கு ஜீர்ணிக்க முடியல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவங்களுக்கு பேர் நசாராக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவங்களுக்கு பேர் யாருங்க, யஹூதிகள், பனு இஸ்ரவேலர்கள். எல்லாமே பனு இஸ்ரவேலர்கள் தான். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா ஒரு பெல்ட் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம், அதற்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்புறம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்ப அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கா யூதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு அவர் என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டாங்க. அவர் இப்ப எங்க மாறிட்டார்னா உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மாறிட்டார். உம்மத்தே முஹம்மதியாவுக்கு என்ன செஞ்சிட்டார்? மாறிட்டார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டவங்க அதற்கப்புறம் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு என்ன செஞ்சிருந்திருக்கணும்? ஈமான் கொண்டு வந்திருக்கணும். இவங்க என்ன செய்யலங்க? ஈமான் கொள்ளல. யூதர்களுக்கு இருக்கிற மிக மோசமான பழக்கம் என்னன்னா, யாரையும் வளர விடவே மாட்டான். இன்னைக்கு அதான் நடக்குது. என்னங்க, இன்னைக்கும் அதான் நடக்குது. யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க? வளர விடவே மாட்டான். வளர்றது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப பலஸ்தீன்ல ஜெருசலத்துல பைத்துல் முகத்தஸ்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பெயர் எல்லா பக்கமும் ஓங்குகிற போது யூதன் என்ன செய்யறான்னு சொன்னோம்னா, என்ன எவனை பார்த்தாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம்ங்கிற பேரவே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு சின்ன கருக்கம். அன்னைக்கு பலஸ்தீனும் பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் அப்படிங்கிறது ரோமானியர்களுடைய கையில் இருக்குது. யாருடைய கையில? ரோமானியர்களுடைய கையில். இன்னைக்கு யார் கையில் இருக்குது? இன்னைக்கு யூதன் கையில் இருக்குது. இஸ்ரேல் கையில எது இருக்குது? இன்னைக்கு பலஸ்தீன் இருக்குது. அன்னைக்கு யார் கையில் இருந்துச்சு? ரோமானியர்கள். ஆனா உண்மையிலேயே யூதர்கள் அப்படிங்கிறவங்க பலஸ்தீனுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. உழைக்க வந்தவங்க. எதுக்கு வந்தவங்க? உழைக்க வந்தவங்க. ஒரு ஊர் அதை விட்டும் கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு மிக தூரமான ஒரு கிராமத்தில் இருந்துகிட்டு இருந்தவங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்து இப்ப நான் தான் ஊருக்கு சொந்தக்காரன் என்ன செஞ்ச ஆகிட்டான். இன்னைக்கு அவன் கையில தான் இன்னைக்கு அந்த இஸ்ரேல் பலஸ்தீன் இருக்குது, பைத்துல் முகத்தஸ் இருக்குது. அந்த காலத்துல யார்கிட்ட இருந்துச்சு? ரோமானியர்கள்ட்ட இருந்துச்சு. இப்ப யூதன் என்ன செய்யறான்னா, இதுதான் வரலாற்று ரொம்ப முக்கியம். யூதன் என்ன செய்யறான்டா, ஒரு தபால் எழுதுறான். யாருக்கு? ரோமானியர்களுக்கு தபால் எழுதுறான். என்ன? நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ஊரை, பலஸ்தீனை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க பைத்துல் முகத்தஸ். ஆனா இங்க ஒரு ஆளு தாண்டா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார். யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் நபி என்ன செய்யறாங்க? அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூப்பிடுவாங்க, எங்களுடைய சாம்ராஜ்யத்திற்குள்ள நீங்க வாங்க. யார் கூப்பிடுவா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய சாம்ராஜ்யம் தான் யாரு? அல்லாஹ்தான் தன்னை முன்னால நிப்பாட்டி சொல்லுவாங்க. எங்களுடைய சாம்ராஜ்யத்திற்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுவாங்க. இதென்ன புது வார்த்தையாக இருக்குது? உண்மையிலேயே இந்த சாம்ராஜ்யத்திற்கு அரசர் யாருன்னா ரோமானியர்கள் தான் அரசர். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அரசரை போல என்ன செய்யறாரு? பேசுறாருன்னு சொல்லிட்டு யூதர்கள் யாருக்கு தபால் எழுதுறாங்க? ரோமானியர்களுக்கு தபால் எழுதுறாங்க. நீங்க வந்து என்ன செய்வீங்க? இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்ன முடிவு கட்டணும்? ஒன்னே முடிவு தான், ஆளை கொலை பண்ணிடணும். யார் சொல்றது? நம்ம ஏற்கனவே பல பேர்த்த கொலை பண்ணியிருக்கோம்ல. என்னங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணாங்க. இன்னமும் எத்தனையோ நபிமார்கள் என்ன செஞ்சாங்க? வகத்லிஹிமுல் அன்பியா பிகைரி ஹக்கின். அநியாயமாக நபிமார்களை கொலை பண்ணதுல யாருதான்? யூதன் தான். இப்ப இவன் எடுத்து என்ன செய்ய முடியாது? கொலை பண்ண முடியாது. ஏன்னா இவனே இன்னொருத்தருடைய கண்ட்ரோல் இருக்கிறான். அவங்க யாருன்னா ரோமானியர்கள். ரோமானியர்களுக்கு என்ன செய்யுது? தபால் கிடைக்குது. ரோமானியர்களுக்கு தபால் கிடைக்குது. இந்த மாதிரி பலஸ்தீன்ல ஒரு ஆள் என்ன செய்யறாரு? சாம்ராஜ்யம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாராமா, அவரை வந்து நீங்க கொலை செய்யணும்னு என்ன செய்யறாங்க? தபால் கிடைச்சது. உடனே ரோமானியர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு படையை தயார் செய்யறாங்க, ஒரு சின்ன படை. நீங்க என்ன செய்யுங்க? யூதர்கள் யாரை அடையாளம் காட்டுறாங்களோ அவளை என்ன செய்யுங்க? நீங்க கொலை பண்ணிட்டு வந்துருங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ரோம்ல இருந்து வரக்கூடிய யாருமே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்ததே கிடையாது. இதுதான் அசல் இப்ப அல்லாஹ் கொடுக்குற அழகான பாடங்கள். ரோம் தேசத்திலிருந்து வர்றவங்க யாருமே யாரை பார்த்தது இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு அவங்க பார்த்ததே கிடையாது. இவங்க படம் அங்கிருந்து என்ன செய்யுது? வந்துகிட்டு இருக்குது. ஒரு சின்ன படை வருது. யாரை கொலை பண்றதுக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்றது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை சுத்தி இருக்கிற ஹவாரியன்களுக்கு பேசுறாங்க. ஏன்னான்னு அல்லாஹ்வை சந்திக்க போகிற நாள் ரொம்ப நெருங்கிருச்சு. அல்லாஹ்வை சந்திக்க போகக்கூடிய நாள் நெருங்கிருச்சு. உங்களுக்கு சில உபதேசங்களை பண்றேன், நீங்க என்ன செய்யுங்க? அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு களத்துல இறங்கி வேலை பாருங்க. என்ன வேலை பார்க்கணும்? நீங்கள் பல பிரிவுகளாக பிரியுங்க. இன்னென்ன ஊர்களுக்கு இன்னென்ன தேசத்திற்குள்ள போய் அல்லாஹ்வை பத்தியும் அல்லாஹ்வுடைய ரசூலாக நான் வந்திருக்கிறேன், ஈசாவாக வந்திருக்கிறேன், அதை பத்தி என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா? வானத்துக்கு என்ன செய்வான்? உயர்த்திடுவான். அல்லாஹ் தஆலா வானத்துக்கு என்ன செய்வான்? உயர்த்திடுவான். எந்த சூழ்நிலையிலுமே எனக்கு ஆபத்தே வராது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஆபத்தே வராது. மூணாவது விஷயம், என் விஷயத்துல நீங்க எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்திக்காது. நல்லா வணங்கி, என் விஷயத்துல எந்த குழப்பத்தையும் நீங்க என்ன செய்யாதீங்க? எடுத்துக்காதீங்க. நான் சொன்ன இந்த வாக்கை நீங்க மனசுக்குள்ள நல்லா ஏத்திக்கங்க.
ஒன்று, என்னை பற்றி உண்டான செய்தியை சமூகத்துக்கு சொல்லுங்க. ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹு தஆலா அந்த ஆபத்து வருகிற போது என்ன செய்வாங்க? வானத்துக்கு உயர்த்திடுவாங்க. மூணாவது, என் விஷயத்துல எந்த குழப்பத்துக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, ஆளாகிக்காதீங்க. அழகான வார்த்தை தானுங்க. இந்த மூணையுமே அவனுக்கு விட்டுட்டாங்க. எப்படி விட்டுட்டாங்கிறத சொல்ல வர்றேன் பாருங்க. இப்ப ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சமூகத்திற்கு என்ன செய்யறாங்க? நல்ல செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப பேச்சு வாக்கில் கேட்பாங்க, எனக்காக வேண்டி பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவங்க யாராவது இங்க இருக்கீங்களான்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? என்னைய கொல்ல வரக்கூடிய நேரத்தில் எனக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு அல்லாஹ் தஆலா என்ன செய்வாங்க? உயர்த்திடுவான். அந்த நேரத்துல நீங்க பொறுப்பெடுத்து நீங்க என்ன செய்யுங்க? நீங்க கொலையாளியாக என்ன செய்யுங்க? அந்த இடத்துல போயிருங்க அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறப்ப ஒருத்தர் தூக்குனாரு, நான் என்ன செய்யறேன்? பொறுப்பாளியாக இருக்கிறேன் என்ன செய்யற ஒருத்தர் சொல்றாரு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்துல உயர்ந்த மர்த்தபாவை என்ன செய்வாங்க? அல்லாஹ் தஆலா கொடுப்பான்னு. அப்பவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? துஆ செய்றாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த கூட்டத்துல ஒரு ஆளு 30 தீனாருக்கு என்னை ஒரு ராத்திரியில வித்துருவார். என்ன சொல்லுவாங்க? 30 தீனாருக்கு ஒரு ஆள் என்ன செய்வாரு? வித்துருவார். உடனே பக்கத்தில் இருக்கிற ஹவாரியின்கள் கேட்டாங்க, யாரு? ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்க்க, என்னங்க இந்த ஊர்ல 10 பேர்ல ஒரு ஆள் என்னை கொலை செய்வான்டா, அப்ப 10 பேர் அங்கதானே இருக்கான், 10 பேர் ஒரு ஆள் அங்க இருக்கான்னு தானே அர்த்தம். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ல ஒரு ஆளு ஒரு சின்ன அற்பமான ஒரு 30 தீனாருக்கு ஒரே ராத்திரியில என்ன செய்வாரு? வித்துருவார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? சூரியன் உதயமாறதுக்குள்ள அவரு செத்து போயிடுவாருட்டாங்க. என்னங்க, என்னை விற்கிறவர் சூரியன் உதயமாகிறதுக்குள்ள அவர் என்ன செய்யப்படுவாரு? கொல்லப்பட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த ஆள் யாருங்கிறத ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப இதுதான் நிகழ்வு. இப்ப ரோம் தேசத்திலிருந்து படை வந்துகிட்டு இருக்குல்ல, ஒரு சின்ன படை. அந்த சின்ன படை எங்க வந்துருது? பலஸ்தீனுக்கு என்ன செஞ்சிருச்சு? இறங்கிடுச்சு. இப்ப பலஸ்தீன்ல அந்த ரோம் படையினுடைய ஒரு படைக்கு ஒரு தளபதி இருப்பார்ல, அந்த தளபதி சொல்லுவாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காருங்கிறத நீங்க போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? ஒரு வீட்டினுடைய ஒரு அறைக்குள்ள என்ன செய்வாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய தோழர்களும் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஒரு வீட்டினுடைய அறைக்குள்ள உள்பகுதியிலே இருப்பாங்க. இவங்க எங்கெங்கயோ தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே யாரை காணோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் காணோம். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயுமே ஒரே இடத்துல இருக்கவே மாட்டாங்க. என்னைக்குமே பயணம் போய்கிட்டே இருக்கிறவங்க. நீ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலையில இருந்து இங்க போனாங்க, மாலையில இருந்து இங்க வந்தாங்க. இப்படியே அவங்களுடைய பயணம் போய்கிட்டே இருக்கும். இப்ப தேடி பார்க்கறாங்க, எங்கேயும் என்ன செய்யல? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காணோம். இப்போ ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல தான் இருக்காங்க செய்தி என்ன செய்யணும் சொல்லப்படுது. இப்ப ஹவாரியின்கள்ல ஒரு ஆளை அவனுங்க விலை கொடுத்து வாங்குறாங்க. என்ன கொடுத்து வாங்குறாங்க? விலை கொடுத்து வாங்குறாங்க. உனக்கு ஒரு 30 தீனார் தர்றேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்காருன்னு சொல்லு. அவனுக்கு பேர் யஹூதான்னு பேர். அவனுக்கு பேர் யாரு? யஹூதா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப சொன்னாங்கல்ல, இங்க இருக்கக்குள்ள ஒரு ஆள் 30 தீனாருக்கு என்னை வித்துருவாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆள் எங்கதான் இருக்கிறாரு? அன்னைக்கு அங்கதான் இருக்கிறாரு. வெளியே நிக்கிறான் யஹூதா. 30 தீனாரை வாங்கி எங்க வச்சாச்சு? ஜோப்ல வச்சாச்சு. காசு கொடுத்து விலைக்கு வாங்குறதுல கெட்டிக்கார யாருன்னா யூதன் தான். இன்னைக்கு எல்லாத்தையும் வாங்குறாங்க. என்னங்க, இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜி, இன்னைக்கு இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாம் யார்கிட்ட தான் இருக்கிறாங்க? யூதன் கையில தான். எல்லாத்தையும் காசு கொடுத்து தான் பக்கம் இழுக்கிறதுல மிக கெட்டிக்கார யாரு? யூதன். இப்ப ரோமானியர்களுக்கு அடையாளம் காமிக்கணும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு. ஏன்னா ரோமானியர்களுக்கு யாருக்கு என்ன தெரியாது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருன்னே தெரியாது. இப்ப யஹூதா சொன்னா, நான் உள்ளுக்குள்ள போகிறேன், உள்ளுக்குள்ள நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் யாருடைய கையை முத்தம் கொடுக்கிறனோ, அவர்தான் ஈசா. யஹூதா என்ன செஞ்சாங்க? உள்ளுக்குள்ள வந்தாங்க. யூதருக்கும் ரோமானியர்களுடைய படையும் என்ன செய்யுது? வெளியில இருந்து என்ன செய்யுது? உள்ளுக்குள்ள வருது. வந்தவன் என்ன செஞ்சான்னு சொன்னோம்னா, யாரை பார்க்க போகிறான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்க போறான். அங்கிருந்து வர்றவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தை என்ன செஞ்சுட்டாங்க? பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரை இவன் முத்தம் கொடுக்க போறான்னு சொல்லி வந்த யஹூதா நேரா என்ன செஞ்சான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையை பிடிச்சு என்ன செஞ்சானுங்க? முத்தம் கொடுத்தான். முத்தம் கொடுத்த உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தை யார் பார்த்துட்டா?
ரோமானியர்கள் பார்த்துட்டாங்க, இவரைத்தான் நாம என்ன செய்யணும், கொள்ளணும். முத்தம் கொடுத்த அடுத்த சிறுமையத்தில் அல்லாஹ்தால யாரை தூக்கிட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கிட்டான். இவன் குமிஞ்சவன் எந்திரிக்கிறதுக்குள்ள அல்லாஹ்தால இவனுடைய தோற்றத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாமோட தோற்றமாக மாத்திட்டான். புரியுதுங்களா? கண் மூடி கண் சிமிட்டுறதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, காட்சி நடந்து கொடுத்துருச்சு. இன்னைக்கு என்ன ஏஐலாம், அன்னைக்கு அல்லாஹ்தால ஏஐ வச்சிருந்தான் தொழில்நுட்பத்தை. என்னங்க அல்லாஹ்தால அவனுடைய ஏற்பாட்டை பாருங்க. கண் சிமிட்டுறதுக்குள்ள என்ன எல்லாமே முடிச்சு போச்சு. இப்ப இவன் பார்த்த ஆள் எங்க இருக்கிறாரு, அடிச்சு என்ன செஞ்சாங்க, புடிச்சு தூக்கிட்டான். அவன் சொல்ற, நான் ஈசா இல்ல, நான் யஹூதா, நான் ஈசா இல்ல யஹூதா, நான் ஈசா இல்ல யஹூதான் என்ன செய்யறாங்க, கத்துறான். எவனும் என்ன செய்யலங்க, காது கொடுத்து கேட்கவே இல்லை, காது கொடுத்து கேட்கவே இல்லை. சரி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, இவனை சொல்ல முடியாத துயரத்திற்கு இவன் என்ன செஞ்சாங்க, சங்கடத்துக்கு ஆளாக்குனாங்க. ரோமானியர்களுடைய பழக்கத்துல ஒரு தண்டனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மனிதனை கடைசி நேரத்துல கொலை செய்யறப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஒரு பலகையை அவங்க மேல கட்டி விடுவாங்க. ஒரு மர பலகையை அவங்க மேல கட்டி விட்டு ஒரு வெகு தூரத்திற்கு அந்த பலகையும் அவனையும் சேர்த்து என்ன செய்வாங்க, இழுத்துட்டு வர சொல்லுவாங்க. இப்படி கட்டி விட்டு ஆளை என்ன செய்வாங்க, இழுத்துட்டு வர சொல்லுவாங்க. இது யாருடைய தண்டனை பழக்கம்னா, ரோமானியர்களுடைய தண்டனை பழக்கம். இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி கட்டி படுக்க வச்சிருக்காங்கன்னா, இது யாரு கொடுத்த தண்டனை, ரோமானியர்கள் அன்னைக்கு இருக்கிற யஹூதாவுக்கு கொடுத்த தண்டனை. இப்ப என்ன செய்யப்படுது, கட்டி என்ன செய்யப்படுது, இழுத்து வைக்கப்படுகிறது. இந்த இழுத்துக்கு வர்றதுக்கு பேரத்தான் நாம சொல்றோம், சிலுவையில் அடைக்கப்பட்டாருன்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல அந்த வார்த்தை என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இப்ப ரோமானியர்களுடைய படையினுடைய அரசன்ட்ட என்ன செய்யறாங்க, தளபதிட்ட கூட்டிட்டு போய் சொல்றாங்க, இவனைத்தான் நீங்க யூதர்கள் கொலை பண்ண சொன்னாங்க, ஆள் இவன் தான், ஆளு இவன் தான். அவன் திரும்பவும் சொல்றான், நான் ஈசா இல்ல, நான் யஹூதா, நான் ஈசா இல்ல யஹூதா. அவனுக்கு சொன்னானுங்க, புத்தி போயிடுச்சு, ஆளு மென்டல் ஆயிட்டான். கடைசி வரைக்கும் இதவே தான் சொன்னாங்க, ஆளு மென்டல் ஆயிட்டான். மென்டல் ஆனதுனால என்ன சொல்றதுன்னு தெரியாம என்ன செய்யறான், இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறான். என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. கடைசி நேரத்தில் அவன் என்ன செஞ்சாங்க, அந்த யஹூதா கொல்லப்படுவதற்கு முன்னால் அந்த யஹூதா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இன்னைக்கும் இன்ஜீல்ல என்ன செய்யப்பட்டிருக்கு, பதிவு செய்யப்பட்டிருக்குது. முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏலி ஏலி லாமா சபத்தானி. ஏலி ஏலி, ஏலினா என்ன அர்த்தம், இஸ்ராயில் சொல்றோம்ல, இந்த ஈலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கடவுள் அர்த்தம். என்ன அர்த்தங்க, இஸ்ராயில் என்ன அர்த்தங்க, ஈல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னதுங்க, கடவுள் அர்த்தம். ஏலி ஏலி லாமா சபக்தானி, கடவுளே கடவுளே என்னை என்னத்துக்கு கைவிட்ட நீ. என்ன சொன்னாங்க, கடவுளே கடவுளே என்னை என்னத்துக்கு கைவிட்ட. இன்னைக்கும் எழுதியிருக்கிறாங்க, நாம போய் பார்த்தது கிடையாது, சொல்றாங்க. பார்த்துட்டு வந்தவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு சர்ச்சிலையும் இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோற்றத்தில், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோற்றம் அது கிடையாது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் அது கிடையாது. அங்க சிலுவையில் அடைக்கப்பட்டு ஒரு ஆள் அங்க இருக்கிறாரா, அந்த சிலுவைக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிற வாசகம் ஏலி ஏலி லாமா சபக்தனி, கடவுளே கடவுளே என்னை எண்ணத்தை கைவிட்ட, கடவுளே கடவுளே என்னை எண்ணத்தை கைவிட்டேன்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, இன்னைக்கு எழுதப்பட்டிருக்காம. இனிமே என்னைக்கெல்லாம் புதுசா சர்ச்சு கட்டி என்னைக்கெல்லாம் அதை சொல்றானோ அங்க வாசகத்தை என்ன செய்யறாங்க, எழுதி வச்சிருக்க. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா யாரை தூக்கிட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சான், தூக்கிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்தாங்களோ துனியாவில், கடைசி வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூடவே தான் இருந்தாங்க. வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், அல்லாஹ் சொல்றான், ரூஹுல் குதுஸான பரிசுத்தமான ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம என்ன செஞ்சோம், பாதுகாத்துக்கிட்டே இருந்தோம். என்ன செய்யற, அல்லாஹ் தஆலா சொல்லிக்காங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ் தஆலா யாரை தூக்கிட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கிட்டான். சரி, இப்பதான் இவங்களுக்கு கேள்வியே ஆரம்பிக்குது. சரி, முத்தம் கொடுக்கறதுக்கு போனானே ஒரு ஆள், நம்ம ஆள் உள்ளுக்குள்ள போனானே, முத்தத்தையும் கொடுத்தானே. அப்ப ஒரு கால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம கொலை பண்ணியிருந்தோம்னா நம்ம ஆள் எங்க, நம்ம ஆள் எங்க? சரி, நம்ம ஆளை கொலை பண்ணியிருந்தோம்னா அப்ப ஈசா எங்க, ஈசா எங்க? கேள்விக்கு பதில் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்த அழகான பாடம் என்ன சொல்லிட்டு போனாங்க, 3 செய்தி சொன்னாங்கல்ல. 1, அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தூக்கிடுவான். ஃபர்ஸ்ட் ஹவாரியன்கள்ட்ட அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் என்ன செய்வான், என்னைய தூக்கிடுவான். 2வது, எந்த நேரத்திலையும் என் விஷயத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க, குழப்பம் அடையாதீங்க, தெளிவா இருங்க, நான் எங்க இருப்பேன், அல்லாஹுடைய சமூகத்துல அல்லாஹ்கிட்ட இருப்பேன்னு என்ன செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இது ரெண்டையுமே இவனுங்க என்ன செஞ்சானுங்க, மறந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற அவன் யோசனைக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சான். அவன்
அவன் யோசனைக்கு என்ன செஞ்சாங்க, கருத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு தெரியுமா, இந்த யஹூதா அப்படிங்கிற மனுஷன் என்ன செய்யப்பட்டுச்சு, குழியில என்ன செஞ்சாங்க, புதைக்கப்பட்டுச்சு. புதைச்சு 3 நாள் கழிச்சு தான் இவனுக்கு யோசனை வருது, நசாராக்களுக்கு யோசனை வருது. ஆமா, போறப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்களே அல்லாஹ் தூக்கிடுவான்னு சொல்லிட்டு, அடடா நாம மறந்து போயிட்டோமே என்ன செஞ்சாங்க இவனுக்கு சொல்றாங்க. இன்னைக்கும் இன்ஜீல் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற வாசகம், அன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க தூக்கப்பட்டாங்க, உயர்த்தப்பட்டாங்க. இப்ப இவனுக்கு என்ன சொல்றாங்க, 3 நாள் கழிச்சு கபருக்குள்ளுக்குள்ள தோண்டி வெளியே எடுத்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹயாத் வந்துச்சு, அவங்க எங்க போயிட்டாங்க, வானத்துக்கு போயிட்டாங்க. இப்படியே ஆளாளுக்கு என்ன செஞ்சாங்க, கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அசல் வரலாறு எதுதான், உள்ளுக்குள்ள வந்து யஹூதா முத்தம் கொடுக்கிற போது கண் சிமிட்டுகிற நேரத்துல அல்லாஹ் யாரை தூக்கிட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கிட்டான். முத்தம் கொடுக்க வந்த யஹூதா எங்க மாறிக்கிட்டாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாமாக மாறிட்டார். வரலாறுல இப்படி ஒரு செய்தியும் வருது. இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறைக்குள்ள மட்டும் இருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாருமே இல்லை. இந்த யஹூதா என்ன செய்யறான்னா, முதல்ல நான் போய் பார்த்துட்டு ஈசா இருக்கிறாரா நான் என்ன செய்யறேன், நான் பார்த்துட்டு வரேன்னு என்ன செய்யறாரு, போறவரு உள்ளுக்குள்ள போய் பார்த்தா யாரை காணா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காணா. வீடே எம்டியா இருக்குது, அந்த அறையே காலியாக இருக்குது. இப்ப என்ன ஆகி போச்சு, உள்ளுக்குள்ள போனப்ப ஈசாவை பார்க்கறான்னு பார்த்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் காமான்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்ப அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தோற்றத்தை என்ன செஞ்சாங்க, கொடுத்துட்டான். யூதர்கள் அடையாளம் காமிச்சாங்க, இதோ இங்கதான் இருக்கிறார் ஈசான்னு சொல்லிட்டு ஆளை என்ன செஞ்சாங்க, பிடிச்சாங்க. கொலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள போனது நம்ம ஆளுண்டா, உள்ள என்ன ஈசா இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை பண்ணிட்டோம்னா அப்ப நம்ம ஆள் எங்க, இப்பதான் அவனுக்கு என்ன செய்யுதுங்க, குழப்பம் வருது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு நபியினுடைய வார்த்தையை ஒரு மனுஷர் புறக்கணிச்சாருண்டா, அறிவில் வைத்தோ காலத்தை வைத்தோ சூழ்நிலையை வச்சோ இது இப்படித்தான் சொல்லி புறக்கணிச்சாங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த சமூகம் தெளிவே கிடைக்காது. என்ன செய்யாது, தெளிவே கிடைக்காது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும்னு நான் நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு வீட்டுக்கு போனாங்க. சுவையான உணவு தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப நல்ல உணவு தயார் செஞ்சா வீட்டில் என்ன வருது, வாசம் வருதுல்ல. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன செய்யறீங்க நீங்க, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி கிடைச்சிச்சுங்க நாயகமே, அதை வச்சு நான் என்ன செய்யறேன், நான் உணவு தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கும் விருந்துக்கு சொல்வீங்களா, நானும் சாப்பிட்டுமான்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு. என்னங்க நாயகமே, விருந்தே உங்களுக்கு தான் தயார் செஞ்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சுப்ராவில் உட்கார்ந்தவன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முன்சப்பையை ஒன்று எடுத்துட்டு வாங்கன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க, முன்சப்பையை ஒன்று எடுத்துட்டு வாங்கண்ணா. நாவில்லி அதிரா, ஒரு முன்சப்பை எடுத்துட்டு வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த முன்சப்பையை சாப்பிட்டாங்க. திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நாவில்லி அதிரா, இன்னொரு முன்சப்பை என்ன செய்ய எடுத்துட்டு வாங்க. அவர் என்ன செஞ்சாரு, இன்னொரு முன்சப்பையை எடுத்துட்டு வந்தார். நல்லா விளங்கிட்டு, இன்னொரு முன்சப்பையை, ஒரு ஆட்டுக்கு எத்தனை முன்சப்பை, 2. இப்ப ரசூலுல்லாஹ் எத்தனை கேட்டுட்டாங்க, 2ஐயும் கேட்டாங்க, முடிஞ்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஐயுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாவில்லி திரா, இன்னொரு முன்சப்பை எடுத்துட்டு வாங்கன்னு கேட்டார். நாவில்லி திரா, இன்னொரு முன்சப்பை எடுத்துட்டு வாங்க. அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வகம் லிஷாத்தி மி திராயின், ஒரு ஆட்டுக்கு எத்தனை முன்சப்பை நாயகமே கேட்டார். எத்தனை கேட்டார், ஒரு ஆட்டுக்கு எத்தனை முன்சப்பை. ஏற்கனவே ஒன்று கேட்டீங்க வந்துருச்சு, இன்னொன்று கேட்டீங்க வந்துருச்சு, இப்போ நீங்கள் என்ன 3ஆவதா ஒன்று கேட்குறீங்க. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும், ஒன்று முடிஞ்சு போயிருந்திருக்குன்னு சொல்லியிருந்திருக்கணும், இல்லை அவ்வளவுதானே நாயகமே சொல்லியிருந்திருக்கணும். இவர் என்ன கேள்வி கேட்குற, ரசூலுல்லாஹ் பார்த்து இன்னொரு கேள்வி கேட்குறாரு, வகம் லிஷாத்தி மின் திராயின், ஒரு ஆட்டுக்கு எத்தனை முன்சப்பங்க நாயகமேன்னு கேட்குறாரு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொன்ன வாக்குக்கு இணங்க போய் நீ எடுத்துட்டு வந்திருந்தேன்டா, நான் கேட்குற வரைக்கும் உனக்கு உள்ள இருந்து முன்சப்பை வந்துகிட்டே இருக்கும்டா. ஒரு நபியினுடைய வாக்கை மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய அந்த நேரத்தை அறிவியோ சூழ்நிலையோ காலத்தையோ என்ன செய்யக்கூடாது, எந்த நேரத்திலையும் பார்க்கக்கூடாது. நாம இன்னைக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் காப்பாற்றுவானா. ரசூல் சொன்னாங்க, செய்யணும், முடிச்சு போச்சு. உன்னுடைய அறிவெல்லாம் இங்க உள்ள கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, நுழைக்கவே கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தூக்கப்பட்டுட்டேன், நீங்க அந்த விஷயத்தோட குழப்பமே அடையாதீங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, குழப்பத்துக்கு மேல என்ன செஞ்சாங்க, அங்க குழப்படைஞ்சுக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த சமூகம் தெளிவில்லாத சமூகமாக போயிடுச்சு. 3 நாள் கழிச்சு எழுப்புனாங்கல்ல கபர்ல இருந்து, யார, யஹூதாவை எழுப்புனாங்களா இல்லையா? யஹூதாவை எழுப்பினது தான் இவன் இந்த ஈஸ்டர் தினம்னு ஒன்று என்ன செய்யறாங்க, கொண்டாடுறான். புரியுதுங்களா? ஈசா பிறந்த நாள் என்ன செய்யறான், இவங்க என்ன செய்யறாங்க, கொண்டாடுறாங்க.
அப்ப அந்த தோற்றம் யாரு? இன்னைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க மாதிரி ஒருத்தர் தோற்றம் இருக்காரு. அது யாருன்னா 300 ஆண்டுகள் கழிக்கப்பட்டு தான் முதல்ல பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல ஒரு சர்ச் ஒன்று என்ன செய்யப்படுது, கட்டப்படுது. ஒரு சர்ச் ஒன்று கட்டப்படுகிறது. வணங்கப்படுவதற்கு யாராவது ஒரு ஆள் தேவைப்படும் சொல்லிட்டு அன்னைக்கு இருக்கிற கிரேக்கர்களுடைய ஒரு வீரருடைய தோற்றத்தை என்ன செய்யறாங்க, வரைகிறாங்க. இவங்களுக்கு தான் எல்லாமே மறந்து போச்சு. என்ன ஹக்கான வரலாறுன்னு இவங்களுக்கு என்ன செய்ய தெரியலையே. ஒரு யூகத்தின் அடிப்படையில ஒரு மனிதனுடைய தோற்றத்தை என்ன செய்யப்படுது, வரையப்படுறது. அந்த வரையப்பட்டு மௌத்தா போகிற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்கிறத அந்த ஞாபகத்தை வச்சு சிலுவையில் என்ன செஞ்சாங்க, அடைக்கப்பட்டு இன்னைக்கு என்ன செய்யப்படுது, எல்லா வணக்க ஸ்தலங்கள்ல என்ன செய்து இருக்குது. ஏலி ஏலி லாமா சபக்தனி, கடவுளே என்னத்துக்கு நீ கைவிட்டேங்கிற வாசகம் எங்க பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் சொல்றாங்க, இன்னைக்கு கர்த்தரை கூப்பிட்டா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். என்ன செய்யறா, எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஹக்கான வார்த்தைகள், ஹக்கான வரலாறுகள். அது என்ன செய்யப்பட்டிருக்குது, அவங்க பிரிக்கப்பட்டு அதில் மேலும் இவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்காங்க, குழப்பத்திற்கு ஆளாகி போயிருக்கு. அதை தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தினுடைய தஃப்சீல் என்ன செய்யறா, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அழகான வரலாற்று செய்தி, சூரத்துன் நிசாவினுடைய 156வது வசனம். ஒபி குஃப்ரிஹிம், அவருடைய மறுப்பின் காரணமாகவும், வ கௌலிஹிம் அலா மரியம, ஹதர் சையதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வார்த்தை, புஹ்தானன் அதீமா, மிகப்பெரிய ஒரு இட்டுக்கட்டை அவர்கள் என்ன செஞ்சார்கள், சொன்னார்கள். வ கௌலிஹிம், அவருடைய ஒரு சொல் என்ன தெரியுமா, இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈஸா இப்ன மரியம் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதுவர் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் என்ன செஞ்சோம், கொலை செஞ்சோம். உண்மையில கொலை செஞ்சானுங்களா? இல்ல. ஒமா, அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கத்தலூஹு, அவர்கள் கொலை செய்யவும் இல்லை, ஒமா சலபூஹு, அவர்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. குர்ஆன் சொல்லுகிற வாசகம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் அடையப்படல. வலாக்கின் சுப்பிஹ லஹு, அவர்களிடத்திலே ஒரு தோற்றத்தை என்ன செய்யப்பட்டது, அங்கே ஒப்பாக ஆக்கப்பட்டுச்சு. உண்மையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்படவும் இல்லை, சிலுவையில் அடையப்படவும் இல்லை. வஇன்னல்லதீன இக்தலஃபு, சில மனிதர்கள் ஃபீஹி, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்திலே லஃபீ ஷக்கின் மின்ஹு, இன்னமும் சந்தேகத்திலே தான் இருக்கிறார்கள். மாலஹும் பிஹி மின் இல்மின் இல்ல திபாஅல் வன்னு, அவர்களுடைய கருத்துக்களுக்கு இணங்க பின்பற்றிக் கொள்வதை தவிர வேற எதுவுமே இல்லை. ஒமா கத்தலூஹு யகீனம் பரஃபஅஹு அல்லாஹு இலை, அல்லாஹ் தஆலா ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சானுங்க, வானத்திலே உயர்த்திட்டான். வகான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா, அல்லாஹ் தஆலா மதிநுட்பம் உள்ளவனாகவும் அல்லாஹ் தஆலா ஹக்கீமாகவும் இருக்கிறான். என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன செய்யறான், பதிவு செஞ்சுக்கிறான். எவ்வளவு நீளமான வரலாற்று செய்தி. அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய பாடத்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போயிட்டாங்க, மௌத்தானாங்களா? மௌத்தாங்க. அப்ப மௌத் வரணும் இல்ல, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகாம எங்க இருக்கிறாங்க, வானத்துல 4வது வானத்துல என்ன செய்யறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு நாம இதை காட்சியாக பார்த்தா எப்படி நம்மளால விளங்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. 33 வயசுல போன ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் அதே 33 வயசானவங்களாகவே கீழே இறங்குவாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியங்க, யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியாவில் பிறக்கிறதுக்கு 560 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டு போய் 1500 வருஷமாச்சு. 1500 கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவங்க ஹஜரத் சய்யிதனா ஈசா அலைஹிஸ்ஸலாம். 33வது வயசுல மேல தூக்குனவங்க அல்லாஹ் தஆலா அதே 33 வயசுல எங்க இறக்குவாங்க, கீழே இறக்குவாங்க. எங்க இறங்குவாங்க, டமாஸ்கஸ் திமிஷ்கனுடைய ஒரு பள்ளிவாசல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகான வெள்ளை மெனராவினுடைய ஒரு குப்பாவில் இருந்து ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. எப்படி இறங்குவாங்க, 2 மலக்குமார்களின் மீது தோளிலே கை போட்டவர்களாக என்ன செய்வாங்க, இறங்குவாங்க. சூரியன் சுபுஹ் சாதிக்கினுடைய ஃபஜ்ருடைய நேரம், என்னங்க ஃபஜ்ருடைய நேரம் அன்றைக்கு அந்த பள்ளியினுடைய இமாம் யார் தெரியுமா, ஹஜரத் சய்யிதுனா மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். யாருங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாம்? யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரர்கள்ல ஒரு பேரர் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு சுபுஹுனுடைய தொழுகையை தொழுக வைக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருப்பாங்க. யார் கீழே இறங்குவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க. இறங்கின நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வர்றவங்களுக்கு யாருக்குமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல தேவையில்லை. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் யாரையுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இது ஈசா வந்திருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. அத்தனை பேத்துக்கும் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கிறது யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்காங்க.
சொர்க்கத்திலிருந்து இறங்குறாரு, வானத்திலிருந்து இறங்குறாங்க. யாருங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அக்பர். அந்த காட்சி எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். 1500 வருஷத்துக்கு முன்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுன் நபவியில உட்கார்ந்து கொண்டு சொன்ன அழகான வார்த்தைகள் இது. எல்லாரும் வழி விட்டுருவாங்க, எல்லாரும் வழி விட்டுருவாங்க. முதோசப்பில் வந்து முசல்லாவில் இருந்து நீங்கள் தொலை வைங்கன்னு சொல்லுவாங்க மஹ்தி அலைஹிஸ்ஸலாம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னைக்குமே தொழுகை நிலைநாட்டுவதற்காக வேண்டி வந்திருக்க குடும்பம் நீங்க தான். யாரு தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட குடும்பம். நீங்க தான் தொலை வைக்கணும். நான் பின்னால நின்று உங்களுக்கு பின்னால் நின்றால் முக்குத்ததியாக கொடுக்குறேன்னு நினைச்சுவாங்க, தொழுகுவாங்க. அன்னைக்கு இருக்கிற ஒரு காலம் என்னன்னா தஜ்ஜாலுடைய காலம். அன்னைக்கு தஜ்ஜாலுடைய காலம். தஜ்ஜாலுடைய காலத்துல தஜ்ஜால் பெரிய புரட்சிகள் என்ன செய்வான், சமூகத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பான். நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில காஃபிர்னு என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்தை கண்ணோடு இருக்கிறவன் அவன் யாரு? அவன் தான் தஜ்ஜால். இந்த தஜ்ஜாலை கொலை செய்யறதா ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மிக முக்கியமான ஒரு வேலையை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் என்ன செய்வாங்க, கொலை செய்வாங்க. அந்த கொலை எப்படி தெரியுமா இருக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு தண்ணியில உப்பை போட்டீங்கன்னா எப்படி கரைஞ்சு போகுமோ அது மாதிரி தஜ்ஜால் என்ன செய்வாங்க, கரைஞ்சு போயிடும். ஹின்சீரை என்ன செய்வாங்க, ஹின்சீரை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கங்க, கொலை செஞ்சிருவாங்க. பன்றிகளே இந்த சமூகத்தில் என்ன செய்யாது, இருக்காது. ஜிஸியா வரி என்று சொல்லப்படுகிற வரியை என்ன செய்வாங்கங்க, தள்ளுபடி செஞ்சிருவாங்க. அந்த 40 ஆண்டு காலங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த துனியாவில் வாழுவாங்க. 40 ஆண்டுகளும் செழிப்பாக இருக்கும். அவ்வளவு செழிப்பு. எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, மிஸ்கீன்ட்ட கொண்டு போய் முசாஃபிர் காசை கொடுத்தா கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. என்னங்க, போதுங்கிற மனம் எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. போதுங்கிற மனம் எல்லாத்துக்கும் வந்துடும். பேரிச்சம்பழத்தை தட்டை நீட்டினீங்கன்னா எனக்கு ஒரு பேரிச்சம்பழம் போதும்னு சொல்லிடுவாங்களாம் எல்லாரும். ஒரு மாதள பழத்தை கொடுத்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் சாப்பிட்டு இதுவே எங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லிடுவாங்களாம். அவ்வளவு சுபிச்சமான ஒரு காலம். அப்ப மனுஷன் போதும்னு சொன்னா அது என்னதுங்க, சுபிச்சம். 10லேன்னு சொன்னா தட்டுப்பாடு, ஆகா எனக்கு முடியல, எனக்கு 10லேன்னு சொல்லி. அப்போ எல்லாத்துக்கும் என்ன ஆகுங்க, சுபிச்சமான ஒரு காலமாக அந்த 40 ஆண்டு காலங்கள் இருக்கும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இங்க வந்தவங்க திருமணம் முடிப்பாங்க, நிக்காஹ் செய்வாங்க, குழந்தை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு அழகான ஆட்சி இந்த சமூகத்தில் என்ன செய்வாங்க, நிர்ணயம் செய்வாங்க. அதற்கப்புறமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மதீனா ஷரீஃபுக்கு போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய மதீனாவுக்கு போவாங்க. அங்கிருந்து எஹ்ராம் கட்டிட்டு ஹஜ் செய்வாங்க, உம்ரா செய்வாங்க. உம்ரா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் மதீனா நகரத்திற்கு வருவாங்க. வந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ்னு சொல்லுவாங்க. இப்போ யாருடைய உம்மத்துங்க, ரசூலுடைய உம்மத்து யாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப நபி கிடையாது, நபிக்கு உண்டான அந்தஸ்து. ஆனா இப்ப அவங்க என்ன கிடையாது, நபி கிடையாது, ரசூலுடைய உம்மத்து. பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ்ங்கற வார்த்தை சொல்லுகிற போது உள்ளுக்குள்ள இருந்து பதில் சலாம் வரும். அங்கு இருக்கிற அத்துணை மனிதர்களும் அந்த சலாத்துடைய சப்தத்தை கேட்பார்கள். யாருடைய சப்தம் அது? இருலோகத்தின் சர்தார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம். அங்க இருப்பாங்க, அங்க வஃபாத் ஆகுவாங்க. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்படுவாங்க. அங்க ஒரு இடம் காலியா இருக்குது. யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்க ஒரு இடம் என்ன செய்யுது, காலியாக இருக்கு. அந்த அறை அன்றைக்கு திறக்கப்படும். அன்றைக்கு திறந்தப்பட்டு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, அங்க அடக்கப்படுவாங்க. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நானும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஒரே கபரிலிருந்து எழுப்பப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. எழுப்பப்படுவோம்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கடா. அப்ப இந்த துனியாவுல ஒரு சமூகமே எப்படி வணங்கிக்கிட்டு இருக்குது, ஒரு மனிதரை கடவுளாக என்ன செய்யுதுங்க, வணங்கிக்கிட்டு இருக்குது. அவங்க கடவுள் அல்ல, அல்லாஹ்வுடைய இறை தூதுவர் அப்படிங்கிறத குர்ஆன் அழகான பாடமாக என்ன செய்யுதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்ப ஒரு நபி ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அதை என்ன செய்யுங்க, பின்பற்றணும். எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் தன்னுடைய அறிவையோ ஒரு விஷயத்தையோ என்ன செய்யக்கூடாது, மனிதர்கள் அவங்களுடைய யோசனைக்கு எனக்கு என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், பர் ரஃபஅஹுல்லாஹு இலை, அவர் நாம என்ன செஞ்சுட்டோம், நாம உயர்த்தி விட்டுட்டோம். அப்ப அல்லாஹ் நாட நான் சொன்னோம்னா எதுவும் நடக்கும். நாமெல்லாம் அந்த நேரத்தில் இருப்போமா, என்ன ஆகும் ஏதாகும் தெரியல. ஹதீஸை கேட்டிருக்கிறோம், அதை முழுமையாக கதை கேட்ட மாதிரி இருக்குதோ, படம் பார்த்த மாதிரி இருக்குதோ இல்ல. இது ஹக்கு. இது என்னதுங்க, ஹக்கு. இது உண்மையான வார்த்தை, உண்மையான மனிதர் சொன்ன வார்த்தை, உண்மையான வார்த்தை. இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2 மலக்குகளின் மீது கை போட்டவர்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் கீழே இறங்குவாங்க.
வெள்ளை மணரா வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பள்ளியினுடைய இமாம் என்னுடைய பேரர் மஹதியாக இருப்பார் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே, அந்த காட்சி அன்னைக்கு எப்படி இருக்கு சுப்ஹானல்லாஹ். யாருக்கும் சொல்ல தேவையில்ல வந்திருக்கிறது ஈசான்னு சொல்லிட்டு அத்தனை பேத்துக்கும் தெரியும் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். அத்துணை ஒரு சுபிட்சமான ஒரு காலம் ஒன்றைக்கு நடக்குங்கிறது வரைக்கும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் என்ன செய்வாங்கங்க, வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் எப்படி நிலைக்கு மாறுவாங்க. இவ்வளவு நாளா கடவுள் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இவர் அல்லாஹ்வுடைய குமாரர், 3 கடவுளில் 3வது ஒரு கடவுள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, யாரை பார்த்தோன்னு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தோன்னு என்ன சொல்லுவாங்கங்கிறத அல்லாஹ் இங்க சொல்றாங்க. புரியுதுங்களா நான் சொல்ல வரது? இவ்வளவு நாளா கடவுள்னு சொல்லிட்டு இருந்த ஆள் இப்ப எங்க இருக்கிறாரு, ஸ்பாட்ல நிக்கிறாரு. நான் கடவுள் எல்லாம் அல்லாஹ்வுடைய திரு தூதுவர் என்ன செஞ்சார் சொன்னாங்க. இப்ப நான் ஒரு தூதுவருடைய ஒரு அடிமையாக ஒரு உம்மத்துல ஒரு ஆளா நான் வந்திருக்கேன் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இப்ப அந்த கிறிஸ்துவர்கள் என்ன நடந்துக்குவாங்க, எப்படி நடந்துக்குவாங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறாங்க இந்த ஆயத்தின் கீழே என்ன செய்யறான், பதிவு செஞ்சு காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழகான நடைமுறைகளையும் சொல் செயல் அங்கீகாரங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய நல்லதொரு நசீப் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவா பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கஷ் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மார்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வேண்டி வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. ஹக்கை ஹக்கென்று சரியான முறையில் விளங்குவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. பாத்திலே பாத்தில் என்று விளங்குவதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்களை அப்படியே பின்பற்றுகிற உயர்ந்த பக்குவத்தையும் நசீபையும் தௌஃபீக்கையும் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற உயர்ந்த நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.